குமரனும் கங்காவும் ஊருக்கு போகிறதுக்காக பேக்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேக்கோட பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து குமரன், கங்கா முன்னாடி வந்து நிக்குது. அத பார்த்துட்டு யாருடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சோமு சார் வந்து இறங்கி வர்றாரு. அவர் கேட்குறாரு, "எங்கே போயிட்டுருக்கீங்க 2 பேரும்?" அந்த மாதிரி கேட்கும்போது, "நாங்க 2 பேரும் ஒரு வேலையா கொடைக்கானல் போய்க்கிட்டு இருக்கோம் சார்ன்னு" சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே சார் சொல்றாரு, "நானும் அங்க தான் பஸ் ஸ்டாண்ட் தான் போறேன். உங்கள அப்படியே இறக்கி விட்டுறேனே வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, "கங்கா வேணாம் சார். உங்களுக்கே இந்த சிரமம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இதில என்னம்மா சிரமம் இருக்கு? நான் அந்த வழியா தானே போறேன். முதல்ல ஏறுங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல 2 பேரும் ஏத்திட்டு 2 பேரும் கார்ல போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் கேட்குறாரு, "பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆர்டர்லாம் நெறைய கிடைக்குதா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார் இப்போதைக்கு நீங்க குடுத்த ஆர்டர் தான் பண்ணிட்டுருக்கோம்." அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, "ஓகே, ஓகே. கிடைக்கும் அதெல்லாம். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. முயற்சிய மட்டும் கைவிட்டுறக்கூடாது. சரியா குமரன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு குமரனும் தலைய ஆட்டுறாரு. ஆமா. விஜய் தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அந்த மாதிரி கேட்கவும், கங்கா வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. "விஜய் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு முன்னாடியே எனக்கு விஜய் நல்லாவே தெரியும். விஜயோட அப்பாவும் நானும் வந்து கிளாஸ்மேட்ஸ் தான். 2 பேரும் பிஸ்னஸ் வந்து ஒண்ணா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா, அவன் பாதியிலேயே போயிட்டான். அவனுக்கு இப்படி இறப்பு வரும்னு நான் நினைக்கவே இல்ல. அவனுக்கு ஒரு சூழ்நிலை, அது அவன் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் விஜய் தான் வந்து பிஸ்னஸ வந்து ரன் பண்ணிட்டுருக்கான். ஆனா வந்து, அவங்க அப்பா இறந்த உடனே அந்த குடும்பமே ரொம்பவே நொந்து போயிருச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நெறைய சொத்துக்களையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் கொஞ்சம் படிச்சு நல்லபடியா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட குடும்பம் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுருக்கு. ஆனா பாவம் அவங்க தாத்தா வந்து இவன படிக்க வைக்கவும், இவன வளர்க்குறதுக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா விஜய் வந்து அவங்க அப்பன விட ரொம்பவே ஸ்மார்ட்டு. செம்மையா வந்துட்டான். நல்லாவே இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல விஜய் தான் வந்து இப்ப டாப் 1ல இருக்கான். இந்த அளவுக்கு அவன் வளர்ந்து வருவான்னு நாங்கலாம் நினைக்கவே இல்ல. அவங்க அப்பாவுக்கு 4 பங்காவே அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையா விஜய பத்தி பேசிட்டு வராரு. அத கேட்டுட்டு கங்கா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாங்க. அத கேட்டுட்டு கங்கா வந்து குமரன பார்க்குறாங்க. கங்கா வந்து குமரன்ட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி பணம் வச்சிருக்கிறவன்லாம் வந்து பெரிய ஆள் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல. தன்னோட உழைப்புனால சொந்த கால்ல தூக்கி விட ஆளே இல்லாம ஒருத்தவன் எழும்பி வர்றான்னா, அவன் தான் பெரிய மனுஷன். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, என் புருஷன் குமரன் நீங்க தான் வந்து விஜய விட ஒசத்தி அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத வந்து கங்கா நெனச்சு பார்க்குறாங்க. குமரனுக்கும் மனசுல அதே தான் ஓடுது. குமரன் வந்து இப்படி சொல்லிட்டியே கங்காங்கிற மாதிரி கங்காவ பார்க்குறாங்க. கங்காவுமே வந்து குமரன் முகத்த பார்க்க முடியாம பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய இப்ப ரீசென்ட்டா நான் கடைசியா உங்களோட இந்த ஆர்டர் குடுக்குறதுக்கு முன்னாடி தான் நான் அவன மீட் பண்ணேன். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களோட சிஸ்டர் தான் வந்து அவன் மேரேஜ் பண்ணியிருக்கிறதா சொன்னான். ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தப்ப 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அவன் கேட்டான், இந்த மாதிரி நீங்க அந்த காம்படிஷன்ல யாரு வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஆர்டர் குடுக்குறதா நீங்க சொன்னீங்கல்ல அங்கிள். நீங்க வந்து குமரனுக்கும், கங்காவுக்கும் அந்த சான்ஸ குடுத்துட்டீங்களா? அந்த மாதிரி விசாரிச்சோம். அப்பதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அவன் ஃபேக்ட்ரில வந்து நெறைய பேர் வேல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் என்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டாரு. அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிருச்சு. ஆனா அதையே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு என்னோட ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட யாருமே இல்ல. நாங்க 2 பேரும் தான் வந்து தச்சோம் அந்த ட்ரெஸ்ஸ. அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமே எனக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர இவங்ககிட்ட நம்ம குடுக்கலாமா? அப்படிங்கிற மாரி யோசனை இருக்கு விஜய். அப்படிங்கிற மாரி அவர்ட்ட சொன்னேன். அதுக்கு விஜய் தான், "நீங்க வந்து கரெக்ட்டான ஆள சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து எந்த குழப்பமுமே நீங்க ஏற்படுத்திக்கிறாதீங்க. குமரன், கங்கா மாரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர நீங்க பார்த்துருக்கவே முடியாது அங்கிள். நீங்க அவங்ககிட்ட ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அடுத்த சான்ஸ் அவங்களுக்கு குடுங்க அங்கிள்." அவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க. என்னோட ஒய்ஃப் காவேரி வந்து நெறையாவே அவங்க அக்காவ பத்தி சொல்லியிருக்கா. அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இத குடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனா விஜய் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்க கடைக்கு வந்து உங்கள பார்க்குறதுக்கே வந்தேன். அதுவரை உங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. விஜயே இவ்வளவு சப்போர்ட் பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க வந்து நல்லா பண்ணி குடுப்பீங்கன்னு எனக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்காக உங்க திறமை மேல நான் வந்து குறைச்சலா சொல்லல. அந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஒரு டேலண்டான ஒரு ஒர்க்கர்ஸ் பண்றத விட அதிகமாவே எஃபோர்ட் போட்டு அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பண்ணியிருந்தீங்க. இதுவரை நான் பார்த்த ட்ரெஸ்லயே அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அந்த வாய்ப்ப உங்களுக்கு குடுத்தேன். கண்டிப்பா கங்கா நீ வந்து அப்படி நெனச்சிடக்கூடாது. விஜயால தான் அந்த இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க உங்களையே வந்து தாழ்த்திக்கிற வேணாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்படி நீங்க பொய் சொன்னதுனால கொஞ்சம் நான் தயங்குனேன்.
இருந்தாலும் விஜய் வந்து சொன்னதுனால தான் ஒரு பாதி பெர்சன்டேஜ் வந்து நான் அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் திரும்ப அந்த ஆர்டரே குடுத்தேன். அதுக்கப்புறம் கங்கா கேட்குறாங்க, "அப்படியா சொன்னாங்க? எங்கள பத்தி இவ்ளோ சொன்னாங்களா? நீங்க சும்மா சொல்லலையே!" அப்படின்னு கேட்கும்போது, "இதில என்னம்மா சும்மா சொல்ல வேண்டியது இருக்கு?" ஆனா விஜய் வந்து சொன்னாரு, "கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து நீங்க கங்கா கிட்ட சொல்லிறக்கூடாது. ஏன்னா, அவங்க ரொம்பவே வந்து தன்னம்பிக்கையானவங்க. அவங்க நெனப்பாங்க அப்புறம் விஜயால தான் இந்த இது கிடைச்சுச்சுன்னு நெனச்சுருவாங்க. நீங்க அவங்களுக்கு திறமை இருந்தா மட்டும் அந்த வாய்ப்ப குடுங்க அங்கிள். நான் சொன்னதுனால இந்த இத வந்து அவங்களுக்கு நீங்க குடுக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தா அந்த வாய்ப்ப குடுங்க. அவங்க நல்லபடியா முடிச்சு தருவாங்கன்னு" சொன்னாங்க. "நீங்க எதுவும் விஜய்ட்ட கேட்டுற வேணாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. கங்கா நெனைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோமு சார்ட்ட திரும்ப கேட்குறாங்க. அவங்க வந்து இவ்வளோ முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்களே, ஆனா அவங்களுக்கு நெறையாவே சொத்து இருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் காவேரி சொன்னா. அந்த மாரி கேட்கும்போது, நெறையாவே சொத்து இருந்துச்சு. ஆனா அவர் அப்பா போனதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே அவர வந்து ஏமாத்திட்டாங்க. அதனால பாதி சொத்து போயிருச்சு. மீதி சொத்த வச்சு தான் அந்த வீடு, கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அத வச்சு தான் விஜய் வந்து படிச்சான். ஆனா வந்து விஜய் படிக்கும்போது ரொம்பவே நெறையாவே கஷ்டப்பட்டான். ஒரு அப்பா இல்லாம நெறையாவே அவனுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி சொல்றாரு. அத கேட்கவும் கங்காவுக்கு அப்பதான் புரியுது. இவர் ஃபேமிலியுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காரு. நம்ம இந்த மாரி தப்பா பேசிட்டோமே! இவரு மேல அவ்வளவு நான் கோவமா இருந்தும், அவர் வந்து நம்மள ஒரு விதத்தில கூட விட்டு குடுக்காம, இந்த மாதிரி இவர்ட்ட பேசியிருக்காரேன்னு நெனச்சு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருது. அதுக்கப்புறம் இறங்குறாங்க. இறங்குனோனே அவரு சொல்றாரு, "ஊருக்கு போயிட்டு வந்தோனே இந்த ஆர்டர்ஸ வந்து எனக்கு முடிச்சு குடுத்துருங்க." அந்த மாதிரி சோமு சார் சொல்லிர்றாரு. "கண்டிப்பா சார்." பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிர்றாங்க. கொடைக்கானல் பஸ்ஸும் கிடைச்சிருது. 2 பேரும் வந்து பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, குமரனும் கங்காவும் எதுவுமே பேசாம இருக்கும்போது, குமரன் கேட்குறாரு, "ஏன் சைலண்டாவே இருக்க?" அப்படின்னு. "எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இப்படிப்பட்டவர தான் நான் வந்து உங்ககிட்ட நேத்து இந்த மாரிலாம் திட்டினேனா? பரவால்ல, காவேரிக்கு வந்து நல்ல ஒரு புருஷன் தான் கிடைச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, குமரன் கேட்குறாரு, "உன்னைய புரிஞ்சுக்கவே முடியல கங்கா." அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க என்னைய புரிஞ்சுக்கவே முடியல? நான் கூட நெனச்சேன் விஜய் வந்து பணக்காரரு, ரொம்பவே திமிரு பிடிச்சவரு, அந்த மாரி தான் நெனச்சிருந்தேன். ஆனா இவரு சோமு சார் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவருமே நம்மள மாரி கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காரு அப்படின்னு. அவர் பார்த்தீங்களாங்க, நான் எவ்வளோ கோவப்பட்டுருக்கேன். ஆனா அவரு வந்து எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? ரொம்பவே நல்ல மனுஷனா தான் இருப்பாரு போல. பரவால்ல, காவேரி வந்து இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும், ஒரு நல்லவரா தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கா. என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை வந்து ரொம்பவே வீணா போயிருச்சு அப்படின்னு நெனச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. என்னதான் அவள நான் திட்டுனாலும், என் மனசுக்குள்ள அந்த கஷ்டம் இருக்கத்தாங்க செஞ்சுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுறப்ப பசுபதி எப்படி எட்டி உதைச்சாரு பார்த்தீங்களா? இவர் சரியான மொரட்டனா இருப்பாரு போல. இவர போயி இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேங்க. ஆனா இப்ப தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, குமரன் சொல்றாரு, "இதுதான் கங்கா வாழ்க்கை. இந்த மாதிரி நேத்து தான் நீ அவர வந்து ரொம்பவே கீழ்த்தனமா சொன்ன. இன்னைக்கு பார்த்தியா, கடவுளே வந்து சோமு சார் மூலியமா அவர பத்தி உனக்கு புரிய வச்சுட்டாரு. இவ்வளோதான் கங்கா, நீ எப்பவுமே வந்து சந்தோஷமா இரு. யார பத்தியும் எதுவும் நினைக்காத. உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையினால ஏதாவது ஒரு தப்பு செய்றது உண்டு தான். காவேரியும் அதே மாரி தான். ஏதோ ஒரு சூழ்நிலையினால இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டா. அவளுமே நல்லவ தான் சொல்லிட்டு ஒரு நாள் உனக்கு புரிய வரும் கங்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவீங்களே! இருந்தாலும் அவ பண்ணது தப்பு தாங்க. இப்படி எல்லாருக்கும் தெரியாம போய் கல்யாணம் பண்ணாளேன்னு சொல்லும்போது, "விடு கங்கா, எதுவுமே வந்து நல்லதுக்கு தான். ஏதோ அவ வாழ்க்கையில விஜய் வரணும்னு இருந்திருக்கு. விடு கங்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து கொடைக்கானல் போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் கண்டிப்பா கங்காவோட மனசு கண்டிப்பா விஜய் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும்னு தான் நினைக்கிறோம். பொறுத்திருந்து தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு.